நான் எப்போதும் யூஸ்வலாக 6 நாள் விரதம் எடுப்பேன். லாஸ்ட் இயர் கூட எடுக்க முடிஞ்சது, பட் இந்த இயர் என்னால் முடியல. ஸோ அதனால் நான் நேற்று தான் விரதத்தை ஆரம்பித்தேன். இன்றைக்கி நல்லபடியாக ஐயன் விரதத்தை முடிக்க வச்சார். இந்த சிவபெருமான் கோவிலுக்கு என் விரதத்தை நான் முடிச்சுக்கிட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி இந்த சஷ்டி விரதம் எடுத்த எல்லாருக்கும், விரதம் எடுக்காதவங்களுக்கு கூட அந்த முருகனோட அருள் எல்லோருக்குமே கிடைக்கும். எல்லாருமே சுபிக்ஷமாக இருப்பாங்க. யார் யார் என்னென்ன கேட்டாங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் ஐயன் முருகன் நிச்சயமாக தருவார். ஓகேங்களா? நம்பிக்கை, அதற்கு முதல் சான்றே நம்ம ஐயன் தான். அவர்கிட்ட நம்ம சொன்ன மாதிரி நம்ம எதுவுமே அவருக்கு கொடுக்க வேண்டாம். முருகா அந்த ஒத்த சொல் போதும். நான் இருக்கேன்றதை காமிக்கிறதுக்கு நம்ம மனசில் அடிக்கடி அந்த டவுட் வரும். ஐயோ, நம்ம இப்படி போகிறோமே, இந்த காரியம் இதாகுமா, நம்ம கூட சாமி இருப்பாரா, உதவியா, அப்படிலாம் நம்ம நினைப்போம். அந்த நேரத்தில் நீங்கள் வேணால் அதை டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள். எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு இது நம்ம ஐயன்கிட்ட இருக்குது. ஏன்னா நாம் அந்த மாதிரி ஐயப்பட்டு நினச்சி மனசு ஒரு மாதிரி இதாகி போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த முருகனோட ஃபோட்டோ, அப்படி இல்லையா முருகன் அப்படின்ற ஒரு எழுத்து, அப்படி இல்லையா வேல், அதோட யாமிருக்க பயமே. இது என் வாழ்க்கையில் சத்தியமாக சொல்கிறேன். என் வாழ்க்கையில் இதை நான் ரொம்ப அனுபவிச்சுட்ருக்கேன். நான் அவரை டவுட் பண்ணுறேன். அவர் என்ன பண்ணுறதுக்கு நான் அவரை டவுட் பண்ணுறேன். ஐயனே, நீ எனக்கு பண்ணுவியா அப்படின்னு நினைக்கும்போது, நீ இருக்கியா என் கூட அப்படின்னு நான் நினைக்கும்போது ஐயன் ஞாமிருக்க பயமேன்னு வரும். இல்லையா, கண்ணில் அடிக்கடி நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த முருகரோட ஃபோட்டோ எனக்கு வரும். அந்த நம்பி தான் நான் இந்த உலகத்தில் கண்டிப்பாக ஜீவிக்கிறேன். என் உயிர் இருக்கிற முருகன்கிட்ட வேண்டிக்கிறதே ஐயன்கிட்ட, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னோடையே தயவு செய்து நான் எந்த தவறாவது பண்ணியிருந்தால் கூட தயவு பண்ணி என்னை விட்டு மட்டும் போயிடாத. ஏன்னா எனக்கு யாருமே கிடையாது, என் ஐயன் மட்டும்தான். என் ஐயன் நான் நினச்ச ஆசைப்பட்டதை உடனே செய்வார். நான் பாக்கியசாலி.